ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி தமிழகம் எங்கும் மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க கோரியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் தங்களது ஆதங்கங்களை மாணவர்கள் பதிவு செய்த காட்சிகளை தற்போது காண்போம். யார் யாரோ போய் என்னென்னமோ பார்க்குறாங்க, அதெல்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இந்த இடத்துல அவர் ஜல்லிக்கட்டு எங்கள் முன்னாடி லைவில் இப்போ அங்கே அலங்காநல்லூரில் நடந்தால் மட்டும்தான் இந்த கூட்டம் கலையும். அது வரைக்கும் கலையாது. அது வரைக்கும் எத்தனை நாள் ஆனாலும் சரி இதே மாதிரி நாங்கள் ஒருங்கிணைச்சு போராடிக்கிட்டே தான் இருப்போம். வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பார்த்து பசங்க சப்போர்ட் பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கே பயங்கரமான கூட்டம் கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறோம். ஒரு மாணவருடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. கண்டிப்பாக இது எங்களுக்கு நல்ல வெற்றியை தரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கான முழு மூச்சோடு நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருப்போம். அது நேற்று 10,000க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் அடங்காத சேலம் மாவட்டத்தில் இளைஞர்கள் மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அறவழி போராட்டம், யாருமே வன்முறை கூட கையில் எடுக்க கிடையாது. அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள்னா ஜல்லிக்கட்டு வேண்டும், அந்த ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான். பல்வேறு குழுக்களாக பிரிஞ்சு அவங்க போராட்டம் பண்ணாலும் விடிய கொட்டும் பணியில் இங்கேயே தூங்கியிருந்து, முக்கியமாக பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே இங்கேயே தங்கியிருந்து அவங்களுடைய எதிர்ப்பை காமிச்சாங்க. இன்றைக்கி வரைக்கும் நாங்களும் இன்னும் களத்திலே தான் இருக்கோம். யாரும் என்ன வீட்டுக்கே போகலை. இன்னும் நிறையா அதாவது நேற்று 10,000 இருந்தாங்கன்னா இன்றைக்கி 20,000 30,000 கூட வரதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் இருக்கிறோம். அதுக்கான போராட்டத்தில் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு தீர்வு வரும், மிக சிறந்த தீர்வு வரும் அப்படின்றது எங்களோட மிகப்பெரிய நம்பிக்கை. இப்போ ஒரு நாள் 2 நாள் சேர்ந்து 3ஆம் நாள் கலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி 3ஆம் நாளாவது இந்த போராட்டம் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு வலுப்பெறும்ன்றது அது அவங்க இன்னைக்கு சிஎம் பிஎம் பார்க்க போறாரு. அந்த முடிவில் தான் தெரியும் இது இன்னோட முடியுதால் இதுக்கு மேலே போதான்ட்டு. ஆனால் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுற அப்படி இல்லை. இது மேலும் இந்த போராட்டம் உயர்ந்து தான் போகும். ஜல்லிக்கட்டு உடனே நடத்தணும், அவசர சட்டம் உடனே கொண்டு வரணும். ஆனால் மாணவர்கள் என்ற ஒரு அமைப்பு இதுவரை கடைசி வரை போராடுமே தவிர இது எந்த காலத்திலும் முடியாது. இன்றைக்கு அவசர சட்டம் இல்லை, இது நிரந்தர சட்டமாக இருக்கணும். பீட்டா நம்ம நாட்டை விட்டு போய் வெளியேற்ற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஆக்கப்பட்டார்கள். இது தனிப்பட்ட மனிதனது தனிப்பட்ட தன்மானத்தின் தமிழனின் அடையாளம். இது யாராலும் தடுப்படுத்த முடியாது.